வணக்கம், நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். திமுக பேச்சாளர் ஆர்எஸ் பாரதி இப்போல்லாம் நாய் கூட பிஏ பட்டம் வாங்குது, அது திமுக போட்ட பிச்சை அப்படின்னு ஒரு பேட்டியில் குறிப்பிடுறார். சமூக வலைதளங்களில் பல வகையில் அது ட்ரோல் செய்யப்பட்டாலும் அடிநாதமாக இவங்க தொடர்ந்து இந்த விஷயத்த மக்களிடம் சொல்லிட்டு வராங்க. அதாவது இன்றைக்கி எல்லாரும் டிகிரி வாங்குறாங்கன்னா அதுக்கு திமுக தான் காரணம், இன்றைக்கி தமிழ் உயிரோடு இருக்குதுன்னா அதுக்கு கலைஞருடைய எழுத்துக்கள் தான் காரணம், பெரியார் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி எல்லாரும் சட்டை பேண்ட்டு போட்டுட்டு ரோட்டில் சரிசமமாக நடக்க முடியாது, இப்படியா பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு வராங்க. இது ஒரு வகையான ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை. முதல்ல தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான அரசு பள்ளிகளை திறந்து வச்சவர் கர்ம வீரர் காமராஜர். அவருடைய ஆட்சி காலத்தில் மிக அதிகமான பள்ளிகளும் அணைகளும் கட்டப்பட்டுச்சுன்னு எல்லா கட்சி தரப்புல இருந்தும் புகழ்ந்து பேசுவாங்க. கலைஞர் தான் தமிழை காப்பாற்றினார்னா கலைஞர் எழுதின எழுத்துக்கள் எல்லாம் காம ரசம் சொட்டக்கூடிய காம கதைகள். அவருடைய புத்தி அந்த விஷயத்திலே தான் இருந்திருக்கு. அவரும் 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு. இது தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம அதை பற்றி பேச விரும்பலை. பெரியார் இல்லைன்னா யாரும் நாட்டில் சரிசமமாக நடமாட முடியாதுன்னா வடநாட்டிலலாம் யாரும் பேண்ட்டு சட்டை போட்டுட்டு நடமாடலையா? அங்கே பெரியார் இல்லையே. பாம்பே, டெல்லி எல்லா இடங்கள்லையும் எப்படி எல்லாரும் பேண்ட் சட்டை போட்டு நவநாகரிகமாக உடை அணிஞ்சு தெரிகிறாங்க? பெரியார் முதல்ல தமிழே படிக்க சொல்லலை. அவர் ஒரு தமிழரும் கிடையாது. அவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்குறத கூட விரும்பலை. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க, அப்படியே கொடுத்தாலும் தமிழ்நாட்டை மட்டும் வெள்ளைக்காரங்க அவங்க கண்ட்ரோலே வச்சுக்கணும்னு கடிதம் எழுதினவர் தான் இந்த பெரியார். அவருடைய அந்த கடிதம் முயற்சி எல்லாத்தையும் மீறிட்டு இந்தியாவில் சுதந்திரம் வாங்கலையா? என்னவோ எல்லாம் பெரியாரால் நடந்துச்சுன்னா பெரியார் நினச்ச எந்த விஷயத்தையும் அவரால் செய்ய முடியலையே. என்ன ஜாதியை ஒழிச்சிட்டாரா? இந்த நாட்டில் ஜாதியே இல்லையா? திமுக தலைவர்களே மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அந்தந்த மாவட்டத்தில் எந்த ஜாதிக்காரர் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தானே மாவட்ட செயலாளராக அந்தந்த மாவட்டங்களில் நியமிக்கப்படுறாங்க. இந்த நாட்டில் மதம் மாறி போனவங்க கூட தான் பின்னாடி கிறிஸ்டின் நாடார், கிறிஸ்டின் தேவர் அப்படின்னு போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்களும் தனித்தனியாக தானே அவங்களுடைய வழிபாட்டு தலங்களை வச்சுருக்காங்க. இவங்களால ஜாதிங்கிற அடையாளத்தை விட்டு வெளியே வர முடியலையே, மதங்களை கடந்து போனாலும். இன்றைக்கி சட்டப்படி எல்லாரும் சமம்னு சொன்ன பிறகு கூட சாதிய உயர்வு தாழ்வு இன்னும் நீக்கப்படாமல் இருப்பதற்கு யார் காரணம்? எல்லா மனிதனும் பிறப்பால் சமம்ங்கிறது தான் என்னுடைய கருத்தும் கூட. பிறப்பால் யாரும் உயர்ந்துட முடியாது. அவங்கவுங்க எண்ணத்தாலையும் செயலாலையும் தான் ஒருத்தர் உயர்ந்தவரும் தாழ்ந்தவரும் இருக்க முடியும். இதில் திமுகவுடைய சாதனை என்ன? எப்போ பார்த்தாலும் திமுகவுடைய பிச்சை தான். அவங்க பிஏ படித்தாங்க, ஒரு நாய் கூட பிஏ ஆகுதுன்னா அதுக்கு திமுக தான் காரணம். இன்றைக்கி எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிக்கிறான். மினிமமே ஆர்ட்ஸ் காலேஜை விட அதிகமான அளவுக்கு இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. எல்லாருக்கும் வேலை செய்கிற அளவுக்கு திறமை இருக்கா? எந்த இன்டர்வியூலையாவது பாஸ் பண்ணுற அளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கா அவங்கள்ட்ட? பேரளவில் ஒரு டிகிரி, மொழி அறிவாவது இருக்கா? தெளிவாக மிஸ்டேக் இல்லாமல் ஒரு தமிழ்லையாவது இங்கிலீஷ்லையாவது தப்பு இல்லாமல் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரியுதா? இதில் நீட்டாக ஒழிக்கணும் அதை ஒழிக்கணும்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அரசு பள்ளிக்கூடங்களில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் ஆல் பாஸ். அப்போ என்ன நடக்குது? அவன் ஒழுங்காக படித்தானா இல்லையா? ஒரு பரீட்சையில் தேர்வாகி வரும்போது தான் அவன் எல்லா விஷயம் கற்றுக்கிட்டான்னு அர்த்தமாகுது. ஆல் பாஸ் தானே அப்படின்னு அரசு பள்ளி ஆசிரியர்களும் எந்தவித கவலையும் இல்லாமல் வருஷத்தில் 2 மாதம் லீவு, லட்சக்கணக்கில் சம்பளம், எந்தவித பொறுப்பும் இல்லாமல் அவங்களும் வெக்கம் இல்லாமல் இருக்காங்க. இந்த அரசு பள்ளி ஆசிரியர்களோட வேலை என்னவாக இருக்குன்னா, தேர்தல் நேரத்தில் ஓட்டு பதிவும் போதும் ஓட்டு எண்ணிக்கையும் போதும் அவங்களுடைய வீர தீர பராக்கிரமங்களை காமிச்சு தாங்கள் விரும்பக்கூடிய கட்சி ஜெயிப்பதற்கு உதவி செய்வதாக தான் இருக்குது. அதற்கு லஞ்சமாக இவர்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கப்படுது. அதுதான் உண்மை. இவங்களெல்லாம் மாணவர்கள் படிக்கணும்னு அக்கறையோட செயல்படுறாங்களா என்ன? இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த ஸ்கூல்லையாவது போயிட்டு படிக்கிற மாணவர்கள்ட்ட தெளிவாக தமிழ் வாசிக்கவோ எழுதவோ தெரியுதான்னு போய் பாருங்கள். 90% மாணவர்களுக்கு எழுத படிக்க தெரியவில்லை. அந்த காலங்களில் 2ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு மாணவனாலேயே தமிழை எழுத படிக்க தெரியும். இன்றைக்கி 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துட்டான் பாஸ் பண்ணி, அவனுக்கு தமிழ் வாசிக்க தெரியல. யார் காரணம்? அரசு போடுற சட்டங்கள் தான் காரணம். ஆல் பாஸ்ன்ற ஒரு விஷயம் ரகசியமாக வச்சுருக்க வேண்டிய விஷயம். நம்ம பாஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிற விஷயம் குறைந்தபட்சம் இந்த மாணவர்களுக்காவது சொல்லக்கூடாது. அவன் என்ன பேப்பர்லேயும் இதுலேயும் பார்த்து படிச்சுக்கிட்டா இருக்கான்? இன்றைய ஊடகம் சொல்லக்கூடாத செய்தியை தான் செய்தியாக போட்டுட்ருக்கு. இப்போ அந்த மாணவர் நம்ம படிக்கணும், பாஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில், நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் படிக்கக்கூடியவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது
ஃபெயிலாக போயிட்டோமே அப்படின்னு சில நேரங்களில் தற்கொலை எல்லாம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டு அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படக்கூடாதுன்னு கொண்டு வந்த ஒரு விஷயந்தான் எல்லா மாணவர்களும் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ். இவன் இப்படியே எல்லாரையும் ஆல் பாஸ் பண்ணிவிட்டு இப்படியே இந்த மாதிரி மாணவர்களையே கொண்டு போய் டாக்டராக்கி ஆல் பாஸ் பண்ண அவன் பண்ணுற ஆப்ரேஷன் எப்படி இருக்கும்? எல்லாம் படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும். எந்த ஒரு விஷயத்தை செய்யணுமோ அதை செய்யணும்ல. ஒரு ஃப்ளைட் ஓட்டுற பைலட்டு ஆல் பாஸில் கொண்டு உள்ளே விட்டு ஃப்ளைட்டை ஓட்டினா அந்த ஃப்ளைட்டு பத்திரமா போய் சேருமா? அவர் சரியான முறையில் அந்த பயிற்சியை எடுத்து அது பயிற்சி சரியாக தான் எடுத்தாருன்னு பாஸ் பண்ணி ஜெயிச்சு வந்தால் தான் அவரை ஃப்ளைட்டை ஓட்ட விட முடியும். அது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் படிக்கிறது தெளிவாக படித்து ஆகணுங்கிறத உறுதி செய்யணும்ல. இந்த வாத்தியார் ஒழுங்காக சொல்லி கொடுத்தாரா இல்லையாங்கிறதுக்கு என்ன சாட்சி? இந்த மாணவர்கள் நல்லா படித்து நல்ல புத்திசாலியே இருக்கிறது தான் சாட்சி. இப்போ இந்த மாணவர்கள் எல்லாம் ஆல் பாஸ், நான் ஆல் பாஸ், என்னை அடித்தா கேள்வி கேட்பேன், எங்கள் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன், என்னை அடிக்கக்கூடாது, சட்டத்தில் மாணவர்களுக்கு எல்லாம் இது பண்ணும்போது இன்றைய காலங்களில் அடியே வாங்காத மாணவர்கள் காவல் நிலையத்தில் போய் அடி வாங்குறாங்க. அன்னைக்கு வாத்தியார்கிட்ட அடி வாங்கின எந்த மாணவனும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடி வாங்க மாட்டான். ஏன்னா வாத்தியாரே அவனை திருத்திடுவார். பெற்ற தாய் தகப்பனே அவங்கள அடித்து திருத்திடுவாங்க. இன்றைக்கி வீட்லேயும் அடிக்கிறது இல்லை, ஸ்கூல்லையும் அடிக்கக்கூடாது சட்டம். அடின்னா என்ன, ஒரு தண்டனைன்னா என்ன, தவறு செய்தால் என்ன நடக்கும், நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைக்கு ஒரு பலன் இருக்குது, எந்த ஒரு தத்துவத்தையும் இந்த காலத்தில் மாணவர்கள் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லை. ஏனோ தானோன்னு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்குனது யாராக இருக்கும்? திமுக தான். பெரும்பாலான காலங்களில் ஆட்சி பண்ணது இந்த திமுகவும் அதிமுகவும் தானே. ஆகையால் நம்ம இந்த திமுகவையும் அதிமுகவையும் சேர்த்து தான் குறை சொல்ல முடியும். இவங்க பேசிக்கிறாங்க, நாங்கள் தான் எல்லோரும் டிகிரி வாங்குறதுக்கு காரணம். நாய் கூட டிகிரி வாங்குது. நாய் கூட டிகிரி வாங்கி என்ன பிரயோஜனம்? அந்த டிகிரி வச்சு அதனால் என்ன செய்ய முடியும்? வந்தவன் போனவன்லாம் இன்றைக்கி டாக்டர் பட்டத்தை விலைக்கு வாங்கலையா? அந்த மாதிரி தான். அதனால் மக்கள் இந்த மாதிரி திராவிட கட்சிகள் சொல்கிற பொய்களை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வைரமுத்து கூட ஒரு காலத்தில் கிறிஸ்தவ பள்ளிகளும் கல்லூரிகளும் வரலன்னா இங்கே எல்லோரும் குருகுலத்தில் தான் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ குருகுலத்தில் எல்லோரும் கற்றுக்கிட்டு செஞ்ச விஷயங்களை இப்போ இவங்க பள்ளியிலையும் கல்லூரியிலையும் படித்து செய்யலையே. அந்த காலத்தில் கட்டின கோவில், ராஜராஜ சோழன் கட்டின அந்த கோவில் எந்த சிவில் இன்ஜினியர் கட்டினது? தமிழர்களுக்கு ஏற்கனவே கட்டிட அறிவியல் தெரிஞ்சிருந்ததுனால தானே அதை கட்ட முடிஞ்சது. நவகிரகங்கள் தான் இருக்குது அப்படின்னு எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாச்சு. இந்த பூமி உருண்டையாக இருக்குன்றது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்துக்களுடைய கலாச்சாரத்திலேயே தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய பஞ்சாங்கன்னு கிண்டல் செய்யக்கூடிய அந்த பஞ்சாங்கத்தில் என்னைக்கு சூரிய கிரகணம் வருது, என்னைக்கு சந்திர கிரகணம் வருதுன்றது தெளிவாக நாள் கணக்கு பண்ணி துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி இவங்க நாசாவில் ராக்கெட் விட்டு தானே கண்டுபிடிக்கணும் அடுத்து என்ன நடக்க போகுது, என்னைக்கு வானத்தில் விரியுன்றது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் அதெல்லாம் ஒரு பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்க. இன்றைக்கும் அது தவறாக போகலையே. அந்த பஞ்சாங்க புக்கை பார்த்து வானத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி பௌர்ணமி, ரொம்ப துல்லியமாக நம்ம இன்றைக்கும் கண்டுபிடிச்சிக்கிட்டு தானே இருக்கோம். நான் கிண்டலுக்காக சொல்லலை. இன்றைக்கும் மற்ற மதங்களில் என்னைக்கு அவங்களுடைய பண்டிகை வருது, அந்த பிற எத்தனாம் தேதி தெரியும் அப்படிங்கிறத பிற கண்ணில் தெரிஞ்ச அன்னைக்கு தான் முடிவு பண்ண முடியும். அவங்களுடைய சயின்ஸ் அது, அவ்வளோதான் அவங்களுடைய சயின்ஸ் வளர்ச்சி. எங்கள்கிட்ட புக்கை காமிச்சா 15 வருஷத்துக்கு அப்புறம் என்னைக்கு உங்களுக்கு ரம்ஜான், என்னைக்கு உங்களுக்கு பண்டிகை வருதுன்னு நாங்கள் சொல்லிடுவோமே. நாங்கள் உங்களுடைய உலகம் உருண்டையாக இருக்குது, இந்த உலகம் இவ்வளோ வேகத்தில் போய்கிட்டு இருக்கு, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் எத்தனை தூரம் இருக்குங்கிறத வரைக்கும் கலாச்சாரத்தில் கலந்த விஷயமா இருக்கே. இந்து கோயில் மந்திரங்களில் அந்த விஷயங்கள்லாம் எழுதியிருக்கே. அதனால தானே சமஸ்கிருதத்தை படிங்க, சமஸ்கிருதம் நமக்கு நல்லது, சமஸ்கிருதத்தில் நிறைய அறிவியல் ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நம்ம விட்ட விஷயத்த ஜெர்மனிக்காரன் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஜெர்மன் யூனிவர்சிட்டிகளில் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கப்படுது. சமஸ்கிருதம் லிட்ரேச்சரை படித்து அதிலிருந்து ஃபார்முலாஸை கண்டுபிடிக்கிறாங்க. அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி புதிய புதிய கண்டுபிடிப்புகளை அவங்க ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி நம்மளுடைய இந்து கலாச்சாரத்திலேருந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களே. ஏதோ வெள்ளைக்காரன் இந்தியாவை அடிமை பண்ணி ஆட்சி பண்ணும்போது அவனுடைய கிளார்க் வேலை செய்கிறதுக்காக சில பல பாடத்திட்டங்களை கொடுத்து இதை மட்டும் படிங்க, எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சால் போதும், நாங்கள் சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு ஒரு கிளர்க்கு வேலையை செய்கிறதுக்கான படிப்பை மிக நீண்ட காலமாக பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிற விஷயமே இன்னும் பிடிபடலையே. இந்து கலாச்சாரத்திலேயே எல்லா விதமான அறிவியல் பூர்வமான விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது. இல்லாமலாம் நாங்கள் அன்னைக்கு கட்டிட அறிவியல்லேருந்து வானசாஸ்திரத்திலேருந்து சமூக ஒழுக்கத்திலேருந்து எல்லா விஷயங்களும் அன்னைக்கு இந்து மதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் பெரியாரும் திமுக மனிதர்களை புத்திசாலியாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. இந்த அப்பட்டமான பொய்யெல்லாம்
வருங்கால மாணவர்கள் இன்னும் நம்புவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆனால் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கும்போது அது உண்மையாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை திமுககாரங்களை பொறுத்த வரைக்கும். திரும்ப திரும்ப எப்போவுமே ஒரு விஷயத்த சொன்ன உடனே இந்த சன் டிவியில் வந்து பாஜகவை திட்டுவான், பாஜக நிர்வாகி எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதில் எவனோ ஒரு முன்னாள் பாஜக நபர் இருந்த உடனே அது பாஜக நிர்வாகி சம்மந்தப்பட்ட அப்படின்னு தலைப்பு செய்தியே பாஜக நிர்வாகியை வச்சே தான் சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு பொய்யான விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லும் போது மக்கள் அது உண்மை போல இருக்குன்னு பாமர மக்கள், எதையும் ஆராய்ச்சி செய்து பார்க்காத மக்கள் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதற்காக தானே இத்தனை காலமாக நீங்கள் திரும்ப திரும்ப எதையாவது ஸ்டிக்கர் ஒட்டுற அந்த பொய்க்கள் அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கண்ட நாயும் பிஏ டிகிரி வாங்குறது முக்கியம் இல்லை, அந்த நாய் டிகிரி வாங்கி நாட்டை ஏமாத்தாமல் நாட்டுக்காக என்ன செஞ்சதுங்கிறது தான் முக்கியம். தான் ஒரு வக்கீலுங்கிறதுக்காக என்ன வேணால் பேசலாம், அதை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் இந்த மாதிரி திமுக பேச்சாளர்கள்லாம் எதையாவது உளறிட்டு இருக்காங்க. மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உண்மை எதுன்னு தெரிஞ்சு புரிஞ்சு சரியான நபர்களை பதவியில் உட்கார வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.